ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மேஜிக்கல் விஷயத்தை பத்தி பேச போறோம். சரி, ஓகே. இந்த சூப்பரான மேஜிக்கல் விஷயம் என்ன அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். ஸ்டுடியோ ஜிப்லின்னு கேட்ட உடனே நமக்கு இந்த டோட்டோரோ, ஸ்பிரிட்டட் அவே மாதிரியான கிளாசிக் அனிமேஷன் மூவி தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமல்ல, ஆனா இப்போ ஜிப்லி போட்டோன்னு ஒரு ட்ரெண்டிங்ல அசத்திட்டு வந்திருக்கு. இது என்ன, எப்படி இந்த மாதிரியான அழகான படம் எடுக்கலாம், இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஜிப்லி போட்டோனா ஒரு ட்ரீமி மேஜிக்கல் ஹேண்ட் பெயிண்டட் மாதிரி இருக்கும். அஸ்தெட்டிக் போட்டோ ஸ்டைல்ல இது யூசுவலி சாஃப்ட் கலர்ஸ், வார்ம் லைட்டிங் அண்ட் நேச்சர் வைட்டா ஃபுல்லா இருக்கும். இது பார்த்தாலே ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபீல் வந்துடும். இந்த ஸ்டைல்ல இருக்கிற போட்டோஸை பார்த்தோம்னா நம்ம ஸ்டுடியோ ஜிப்லி மூவில இருக்கிற ஒரு சீன் மாதிரியே தோணும். அதனாலதான் இதுக்கு ஜிப்லி போட்டோ அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஜிப்லி போட்டோ எப்படி எடுக்கலாம்? சரி, ஓகே. இப்போ நாம அது பார்க்க போறோம். ஜிப்லி போட்டோக்கு ஒரு நல்ல லொகேஷன் ரொம்பவுமே முக்கியம். சன்செட்லோ, ஒரு கிரீனரிலோ அல்லது ஒரு ரூஸ்டிக் வில்லேஜ் ரோட்ல எடுத்தா அந்த மேஜிக்கல் ஃபீலே வருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டுடியோ ஜிப்லி மூவிஸ்ல இருக்கிற லைட்டிங் எல்லாம் ஒரு கோல்டன் சாஃப்ட் டோன்ல இருக்கும். அப்படியே நம்ம கேமரா செட்டிங் சேஞ்ச் பண்ணி ஒரு வார்ம் டோன்ல போட்டோஸ் எடுக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, எடிட்டிங், லைட் ரூம் மாதிரியான ஆப்ஸ்ல யூஸ் பண்ணி சாஃப்ட் ஃபில்டர் போடலாம். ஸ்லைட் கிரைன் அண்ட் பிளர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல, பின்டரெஸ்ட்ல ஜிப்லி ஸ்டைல் போட்டோஸ் நாளுக்கு நாள் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. காரணம், இது பார்த்தாலே ஒரு நொஸ்டாலஜிக் பீஸ்ஃபுல் ஃபீல் கொடுக்கும். பிளஸ் மினிமல் எடிட்டிங்லயே ஒரு ஆர்ட் மாதிரியே தோணும். யாரும் ஒரு போஸ்டர் மாதிரி போஸ்ட் பண்ணாம நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி கேண்டிட் போட்டோஸ் எடுக்கலாம்னு தான் இந்த ட்ரெண்ட் நல்ல ஹைப்லயே இருக்கு. சோ ஜிப்லி போட்டோஸ் ட்ரெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பெஸ்ட் ஜிப்லி ஸ்டைல்ல போட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க. மேபி நீங்க ஒரு ட்ரெண்டிங் கிரியேட்டரா கூட ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான டாபிக்கோட உங்களை சந்திக்கலாம். டாடா, பை பாய்.